திருப்பாவை 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன்றனை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக, சூலகமே தோல்வலையே தோளே செவிப்பூவே, பாடகமே என்றனை பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு, மூல நெய் பெய்து முழங்கை வழிவார, கூடியிருந்து குளிந்தேலோ ரெம்பாவாய். இனி இப்பாசுரத்தின் விளக்கத்தினை நாம் காண்போம். இந்த திருப்பாசுரம் இன்றைக்கும் தமிழ் சமுதாயத்தில் தனி சிறப்பு வாய்ந்த பாசுரமாக கொண்டாடப் பெறுகின்றது. விரதத்திற்கு வேண்டிய சங்கு, பறை, பல்லாண்டு பாடுவோர், மங்கள விளக்கு, கொடி, மேல் விதானம் முதலியவற்றை கண்ணனிடம் இருந்து பெற்ற பெண்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கண்ணனை புகழ்ந்து பாடி நாங்கள் பெறுகின்ற சன்மானம் இவை இவை என்று பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள். சூலகம் கையில் அணியும் ஒரு வகை ஆபரணமாகும். தோளில் அணியும் அணிகலன் தோல் வலை என்றும், காதில் அணியும் தோடு அணி அல்லது கரணப்பூ என்றும், காலில் அணிவது பாடலம் என்றும் கூறப்படும். இவ்வாறான பல்வேறு அணிகலன்களையும் நாங்கள் அணிந்து கொள்வோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். திருவாய்ப்பாடி பெண்கள் முதலில் தங்களுக்கு வேண்டிய தங்க நகைகளை கேட்கின்றார்கள். அதற்கு பிறகு நல்ல ஆடைகளை நயந்து கேட்கின்றார்கள். ஆடை உடுத்தி அணிகலன்கள் அழகு பெற அணிந்து கொண்ட பின்னர் பார்சோறு முழுவதுமாக மறையும்படி நெய்யூற்றி அந்த அக்கார அடிசிலை ஆக்கி எல்லோரும் கூடியிருந்து உண்ண வேண்டும் என்கிறார்கள். அந்த அக்கார அடிசிலில் ஊற்றப்பட்ட நெய் உண்ணும் பொழுது முழங்கை வழியாக வழிய வேண்டும் என்கிறார்கள். இவ்வாறு இந்த திருப்பாடல் அக்கார அடிசில் சாப்பிடுவதில் முடிகின்றது.